கேக்குறதுனால மட்டுமே. ஓகே, சாரி லீடர்ஸ், ஒரு போன் காலுமே வந்துருச்சு. ஓகே, சூப்பர். நம்ம டைம் வேற ஆயிட்டே இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துட்டு கெஸ்ட்டுமே இன்வைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் வரலையோ ஒரு 150 தாங்க வந்திருக்கு. ஒரு 200ஆவது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா காமன் மீட்டிங் போல கிடையாதுங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம டீம்ல வந்தவங்களுமே இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தொடர்ச்சியா ஒரு செயலை செஞ்சா மட்டும்தாங்க இந்த மாதிரி ஒரு சக்சஸ் ஷேரிங்குமே வந்துட்டு கொடுக்க முடியும். நம்மளுடைய கெஸ்ட்டுமே இன்வைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த நபருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? வராத நபருக்காக வந்த நபர்களை வெயிட் பண்ண விட முடியாது. நம்ம கெஸ்ட்டுமே இன்வைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதனால பாருங்க, இன்னும் ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கோங்க. இன்னும் யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் கால் பண்ணி வர சொல்லுங்க. நம்மளோட கெஸ்ட் இன்வைட் பண்ண போறேன். ஆனா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்ல, இது எல்லாருக்குமே வந்துட்டு கேட்டுச்சு, கிளியரா இருக்கு. நான் வந்து ஆக்டிவா இருந்து இது எல்லாத்தையும் கேட்கறதுக்காண்டி ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற நபர்கள் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கவனிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. லீடர்ஸ் பாருங்க, நான் இவ்வளவு நேரமே வந்துட்டு ஒரு 14 நிமிஷம் வந்துட்டு நான் பேசிட்டு இருந்திருக்கேன். ஆனா இவ்வளவு நேரம் இவ்வளவு பேருக்கு தான் என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? நானுமே வந்து கணீர்னு பேசுறேங்க. என்னோட வாய்ஸே வந்துட்டு ரொம்ப போல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாம். ஆனா யாருக்குமே அது கேட்கலையா என்னுடைய வாய்ஸ்? ஒரு 58 பேர் 59 பேர்னு 1 2 3 என்ன சொல்றது மாதிரி இருக்கு. நம்ம சத்யா மேம் சொல்லுவாங்க 1 2 3 என்ன விடாதீங்கப்பா அப்படின்னா அந்த மாதிரிதான் இருக்கு. கொஞ்சம் வந்துட்டு உள்ள வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. நான் தான் உள்ள வந்துட்டேன்னு என்னோட லீடருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஹேண்ட்ரஸ் பண்ணி ஹேண்ட்ரஸ் பண்ணாதவங்கள கால் பண்ணி ஹேண்ட்ரஸ் பண்ண சொல்லுங்க, கவனிக்க சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் நம்மளுடைய கெஸ்ட்டுமே இன்வைட் பண்ணிடலான்னு பாக்குறேன். அவங்க பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குற்றாலம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல தாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு +2 முடிச்சுட்டு அவங்க ஒரு முஸ்லீம் சமூகத்துல இருக்கிறதுனால அரபி கோர்ஸுமே ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு அரபி கோர்ஸ் பண்ணிட்டு அதை பத்தின ஒரு ஒர்க்குமே வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருச்சு. ஒரு பேபி ஆன பிறகு பக்கத்திலே ஒரு அரபி ஸ்கூல்லயே வந்துட்டு அரபி டீச்சராவும் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 5000 சேலரிக்கு தாங்க போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு 7500 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பேபி வரும்போது பாத்தீங்கன்னா டெலிவரி டயத்துல ஒர்க்குக்கு போக முடியல. அப்படி இருக்கிற ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த எந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த உடனே எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ஒரு முஸ்லீம் சமூகத்துல இருக்காங்க இல்லையா? நிறைய ப்ராசஸ் அவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய வந்துட்டு போட்டிருப்பாங்க ரூல்ஸ் எல்லாம். அதனால அவங்க 1 2 கேட்கலங்க. அவங்களுக்கு கொடுத்த அப்ளைன்ட்ட அவங்க அப்ளைனே வந்துட்டு அவ்வளவு கேள்வி கேட்டு கொஸ்டின் கேட்டு நிறைய டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு வருமான வாய்ப்பையுமே எடுத்தாங்க. பாத்தீங்கன்னா அப்படி எடுத்து ஒரு 1.5 வருஷமா வந்துட்டு நம்ம ஆக்சஸ்ல வந்துட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்துல ஒரு 2 lakhs வரைக்குமே வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்கள நம்பி வந்த ஒவ்வொரு நபரையுமே அவங்கவுங்களுக்குன்னு டைம் கொடுத்து நிறைய பேரை வந்து அச்சீவராகவும் நல்ல ஒரு இன்கம் ஏர்னராகவும் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா அச்சீவர்ஸ் வந்துட்டு நிறைய பேரை உருவாக்கிறாங்க. ஒரு பெஸ்ட் பிடிஎலாவும் பெஸ்ட் சிஎலாவும் வந்துட்டு நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க பையனுக்கு தேவையான சைக்கிளா இருக்கட்டும், ஹோம் நீட்ஸா இருக்கட்டும், அனைத்து இந்த ஒரு வருமான வாய்ப்பின் மூலியமா சம்பாரிச்ச அமௌண்ட்டை வச்சுதாங்க ஃபுல்பில் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தேவையான போன், அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபுல் சப்போர்ட் பர்சனாவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அயன் லேடியை தாங்க நானுமே வந்துட்டு இன்வைட் பண்ண போறேன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் அப்பாஸ் Salma, Executive Director of Access India. Warm welcome, ma'am. Section is your ma'am. Salma ma'am, available இருக்கீங்களா? Yes ma'am. Yes ma'am. Available. உங்களோட ஒரு நிமிஷம் வந்துட்டு எல்லாருமே வெல்கம் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே நான் வந்துட்டு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். Warm welcome Salma ma'am. Good evening to all. Welcome.
ED ma'am, warm welcome to all. Welcome ma'am, warm welcome. Warm welcome, ma'am. ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ். வெல்கம் மேம். சல்மா மேம். எஸ் மேம், என்னோட வாய்ஸ் அவைலபிளா? எஸ் மேம், கண்டினியூ மேம். எஸ் மேம், சூப்பர் மேம். ஸோ சூப்பரான ஒரு ஃபயர்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான ஒரு சூப்பரான ஹோஸ்டிங். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிராவலிங்ல தான் நான் இருக்கேன். இன்னும் ஃபீல்டு ஒர்க் இன்னைக்கு நான் போயிருந்தேன். இன்னுமே நான் வீட்டுக்கு ரீச் ஆகல. ஸோ அப்ளைனர் கால் பண்ணி சொல்லவும் அதை என்னால ரிஜெக்ட் பண்ணவும் முடியல, ஏன் இல்லையா? ஸோ அப்ளைனர் சொல்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பா அதை நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய சக்சஸ்க்கு அது ஒரு ஸ்டெப்பா இருக்கும். ஸோ நம்மள பண்ண சொல்றாங்கன்னா நம்ம அப்ளைனர் தெரியும். ஸோ இவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சு பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எப்படி அதுக்கு எனக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா அமைதியா கொஞ்சம் எனக்காக டைம் கொடுத்து கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி சக்சஸ் ஷேரிங் நான் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ என்னோட ஷேரிங்கை நிறைய பேர் கேட்டு உண்மையிலே ரொம்ப ஃபீட்பேக் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் உங்களுடைய ஃபீட்பேக்ல தான் நான் இந்த அளவுக்கு இவ்வளவு சூப்பரா சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் வச்சுதான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்களுமே வரலாறு காணாதவர்கள், வரலாறு தெரியாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி நானுமே எனக்கு பிடிச்ச இப்படி ஒரு சக்சஸ் ஷேரிங்க ஜெயிச்சு வந்த நிறைய லீடர்ஸ் கொடுத்திருந்திருந்தாங்க. அவங்களுடைய சக்சஸ் ஷேரிங்க நானுமே ஆழ்ந்து கவனிச்சதுனாலதான் என்னால சக்சஸ் பண்ண முடிஞ்சு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சக்சஸ் கொடுக்குற அளவு ஷேரிங் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய அப்பினர் என்னைய வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ என்னுடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே ஆதி சார் இருக்கட்டும், எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. பாலா சாரா இருக்கட்டும், மனோஜ் சாரா இருக்கட்டும், அம்பிகா மேம்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட டீம் சைடும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட். நான் என்ன சொன்னாலுமே சூப்பரா எனக்கு கோஆபரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அப்ளைனர் அண்ட் லைஃப். ஸோ சின்ன டிஸ்டர்பன்ஸ் மியூட் பண்ணிக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன் மாதிரி. So sorry. So கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா வினோதினி மேம்? எஸ் மேம், கேக்குது மேம், கிளியர் மேம். ஓகே. இந்த இப்பதான் பஸ்ல நான் என்னுடைய ஊர்ல இறங்கி இருக்கேன். பட் நான் வீட்டுக்கு போகணும். இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஷேரிங் கொடுத்துக்கிறேன். டிஸ்டர்பன்ஸா இருந்தா சொல்லுங்க, நான் 5 மினிட்ஸ்ல பைக்ல போயிருவேன். ஓகேவா? சோ இப்படி பேசிக்கிட்டு நான் போறேன். ஓகேவா? சவுண்ட் கேக்குதா? டிஸ்டர்பன்ஸா இருக்குதா? நோ மேம், கண்டினியூ பண்ணுங்க மேம். சோ பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே சக்சஸ் ஷேரிங் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட்ல சோ என்ஜாய் பண்றதுக்கு இல்லாம இப்படி ஒரு சக்சஸ் ஷேரிங்ல இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொரு பர்சனுமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் நான் இன்னைக்கு எப்படி பெஸ்டா என்னோட அப்ளைனருடைய சப்போர்ட்டோட என்னோட லைஃப்லைனரோட சப்போர்ட்டோட எப்படி நான் இன்னைக்கு இந்த பெஸ்டா சக்சஸ் ஷேரிங் கொடுக்குறேனோ அதே மாதிரி கண்டிப்பா உங்களாலையும் சக்சஸ் ஷேரிங் கொடுக்க முடியும். நம்மளும் இத மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட கண்டிப்பா எல்லாரும் கவனிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே நான் என்ன பண்றேன், வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். என்னோட சக்சஸ் ஷேரிங் கேட்க வந்ததுன்னா என் பேர் ஃபீனிக்ஸ் சார்பாக வெல்கம் டு ஆல். சோ வினோதினி மேம், நான் என்னை பத்தி வினோதினி மேம் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய குற்றாலம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த குற்றாலம் பக்கத்துல சின்ன கிராமத்துலதான் நான் பிறந்து வளர்ந்தது. சோ பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஊர்ல 10th வரைக்கும் தான் இருந்துச்சு. +1 +2 படிக்கிறதுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர்ல கிடையாது. சோ அந்த டைமிங்ல வெளியூருக்கு போய் தான் படிக்கணும். சோ என்னுடைய மார்க்கும் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்ததுனால கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தாண்டி +1 +2 நான் எங்க அம்மா அத்தா உதவியோட என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு சேஃப்டியான முறையில கம்ப்ளீட் பண்ண வச்சாங்க. அதோட தான் நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் தெரியணும் அப்படிங்கறதுக்காண்டி அந்த ஒரு ஃபீல்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா அதையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். சோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு சப்போர்ட்டா இருக்குது பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நிலைமையில நான் 9th 10th 11th 12th படிக்கும் போது அந்த 4 வருஷ படிப்பையுமே நான் எடுத்து படிச்சேன். ஓகேவா? சோ
சோ பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து படிக்கிற டயத்துல வந்து கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணணும், விளையாடணும், அந்த மாதிரிலாம் நான் விளையாட்டா இல்லாம எனக்கு கிடைச்ச டைமிங்க நான் வந்து ஒரு படிப்பு விதத்துல கவனம் கொடுத்ததுனால மட்டுமே வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான சொசைட்டில எனக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறத அந்த ஒரு கல்வி மூலமா எனக்கு உண்மையில இன்ன வரைக்கும் ஒரு கண்ணியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பு மூலமா மட்டும்தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பேச்சு திறமைகள் கிடைச்சிச்சு. மக்களிடத்துல எப்படி பேசணும், மக்களிடத்துல எப்படி பழகணும், அப்படிங்கிற மக்களை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய வந்து எனக்கு போதிக்கப்பட்டது. அதை ஓரளவுக்கு தான் ஃபாலோ பண்றோம். ஸோ முழுமையாலாம் வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு ஃபாலோ பண்றதுனாலயே வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு புரிதல் அந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் அது மூலமா நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே நம்ம வந்து எந்த ஒரு ஃபீல்ட நம்ம நேசிச்சு பண்றோமோ அந்த ஒரு ஃபீல்டு நமக்கு சக்சஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இந்த ஆக்சிஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து கொடுத்த பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட சினிமா பொண்ணு, என்னோட அம்மாவோட சொந்த தங்கச்சி பொண்ணு. அவங்களோட அப்பாவும் பாத்தீங்க அப்படின்னா எங்க சின்ன தாத்தா பேரு. ஸோ வந்து சின்னம்மாவும் சொந்தம், சித்தப்பாவும் சொந்தம். ஸோ 2 ரிலேஷன் இருக்கிறதுனால வந்து ரொம்ப க்ளோசிங். ஸோ அந்த என்னோட சிஸ்டர் வந்து இந்த வாய்ப்பை எடுத்துட்டு ஸோ நம்ம அக்காவுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், நம்ம அக்கா கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு, ஸோ இந்த வாய்ப்பை எடுத்து அவங்க பண்ணா அவங்களுக்கும் இன்கம் கிடைக்கும், பிளஸ் நமக்கு கீழே பெரிய டீம் உருவாகும் அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு இந்த வாய்ப்பு அம்பிகா மேம் மூலமா கொடுத்தாங்க. ஸோ அம்பிகா மேம் தான் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்தாங்க. ஸோ கொடுக்கும் போது எனக்கு ஓரளவுக்கு புரிதல் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு டவுட், ஒரு மாசத்துக்கு நமக்கு பார்த்தா நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், நம்ம எவ்வளவு டெடிகேஷனா இருக்கும், நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நம்மள பாராட்டுறாங்க. பட் இருந்தாலுமே நமக்கு ஒரு மந்த் சேலரியுமே 7,500 ரூபாய் தான் இருக்கு. இவங்க அதை விட அதிகமா வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையிலே வினோதினி மேம் என்னை பத்தி ஷேர் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய கொஸ்டின், நிறைய டவுட் நிறைய கேட்டு வந்தேன். அம்பிகா மேமே சொல்லுவாங்க என்னை பத்தி, மேம் உங்களை மாதிரி யாருமே என்கிட்ட இது வரைக்கும் கேள்வி கேட்டதே கிடையாது, அவ்வளோ கொஸ்டின் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, அவ்வளோ கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க, அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க, உண்மையிலே இந்த பிசினஸை நான் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களா என்னை விரும்பி அவங்களாவே எனக்கு மறுபடியும் கால் பண்ணி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு பிசினஸையும் நான் வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தேன். என்னுடைய பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் அந்த இதுல நான் ஜாயின் பண்ணணுட்டு அப்பதான் நான் வந்து ஒரு ஐடி போட்டிருந்தேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல எனக்கு மேம் சொல்லும் போதே வந்து ஓரளவுக்கு வந்து சொல்லி நான் வந்து பிசினஸ் ஐடியாவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா, ஸோ நீங்களும் பிசினஸ் ஐடி பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்கிற ஒரு மைண்டை சொன்னாங்க. ஸோ நான் உள்ள வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்லாம் வந்து கண்டினியூ அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3 o'clock ஈவெண்ட் 250 அப்ப நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock நடக்கிறது. அப்ப ஜமால் மீரா மேம் பண்ண இசிடி மேம் பண்ணாங்க. பண்ணும்போது இந்த முஸ்லீம் பொண்ணா இருந்துட்டு இந்த பொண்ணு பண்றாங்களே பரவாயில்லையே அப்படிங்கறத அவங்களுடைய ஈவெண்ட் எல்லாம் நான் வந்து கவனிச்சுட்டு போய் இதுல இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, ஃபீனிக்ஸ் பிளான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பிசினஸ் ஐடி சொல்றாங்க. ஸோ பிசினஸ் ஐடி போட்டா அப்ப பெஸ்டா தான் இருக்கும் போல. ஸோ அப்படின்னு சொல்லி அப்ப இதுல போட்டா என்ன பெனிஃபிட் என்ன ஏது அப்படிங்கறதையுமே வந்து கிளாரிஃபை பண்ணி பாலா சார் மூலமா வந்து அதை வந்து இது கொடுத்தாங்க. அதாவது ஐடி போட்டா மட்டும் உங்களுக்கு வந்து வார வாரம் வருமானம் கிடைச்சிடாது மேம், தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இதுல வந்து ஒர்க் பண்ணணும், உங்களுடைய கான்டாக்ட நீங்க எங்கள்கிட்ட பேச வைக்கணும், ஸோ இதுல ஒர்க் பண்ணா மட்டும்தான் வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சார் வந்து சூப்பரா புரிய வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப எனக்குமே தெரிஞ்சது ஓகே உழைப்பு இருக்கிறதுனாலதான் இதுல வருமானம் வருதுன்னு சார் சூப்பரா தெளிவா புரிய வைக்கிறாங்க. ஸோ அப்ப இது ஹராமான பிசினஸ் கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படிங்கறதுனால நான் வந்து அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பண்ற வேலை ஒண்ணுதான், ஸோ நம்ம மல்டிபிள் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீக்கே பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி உண்மையிலேயே நான் மல்டிபிள் பண்ணது, நான் இதுல ஜாயின் பண்ணது எங்க அத்தா அம்மாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாம நான் எதையுமே பண்றது கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து ஸோ இது வந்து இதுல ஏமாற்றம் இருந்துச்சுன்னா நமக்கான நேம் கெட்டு போயிருமே அப்படிங்கறதுக்காண்டி யார்கிட்டயுமே நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், ஆனா ஒரு ஐடி போடும் போது அவங்க தான் அமௌண்ட் வந்து அம்பிகா மேம்க்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க ஜிபே அவங்கள்ட்ட அப்ப ஜிபே இருந்துச்சு, என்கிட்ட கிடையாது. ஸோ நான் இந்த பிசினஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஜிபே ஓப்பன் பண்ணணுங்காண்டி பிசினஸ் ஜிபே ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இந்த என் ஃப்ரெண்டுக்கு அமௌண்ட் கொடுக்கணும், ஸோ அதுக்கு அமௌண்ட் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்களும் ஒரு ஐடி போடுறதுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டாங்க. ஐடி போடணும், ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணணுங்கும் போது தான் இந்த மாதிரி வீட்டுல டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது ஸோ நம்ம இதுல ஜாயின் பண்ணிட்டோம், ரெஃபரல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணலாம், ஸோ ஃபேமிலி சைடு கொண்டு போவோம்னு சொல்லும் போதுதான் நம்ம இதுல ஜாயின் பண்ணிருக்கோங்கிறத வீட்டுல சொல்லாம சரி ஜஸ்ட் வெளியில உள்ளவங்க இந்த மாதிரி வந்து வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு நம்ம அனுப்புவோம்னு சொல்லும் போதுதான் என்னுடைய ஃபேமிலியில கொஞ்சம் தூரத்து சொந்தம் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வெளிப்படையே நல்லா
நல்லா பேச வெளிப்பழக்கங்கள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்ப அவங்களுக்கு நான் இத மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு, ஸோ இதை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ சொன்னாங்க, யாரும் உங்க மச்சான் உங்களை உன்னைய சேர்த்து விட்டாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லையே அப்படின்னு. என்ன ஜாப் சொல்லு அப்படிங்கவும் நான் சொன்னதை அவங்க திருப்ப அப்படியே சொல்றாங்க, இது வந்து ஆக்சிஸ் இந்தியா தான், உங்க மச்சான் என்னைய வந்து இதுல சேர சொன்னாப்ல, அதுக்கப்புறம் உங்க மச்சான் உன்னை சேர்த்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அப்ப நீங்க அதெல்லாம் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன். அவங்க உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாங்க. கேளுங்க, ரொம்ப உண்மையிலே வந்து இதெல்லாம் நல்ல கவனமா கவனிங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஐடிக்கான எனக்கான லாகின் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? ஆனா அமௌண்ட் வந்து எனக்கு ஜிபே அன்னைக்கு தான் நான் வந்து ஓபன் பண்ணதுனால என் இதுல இருந்து அமௌண்ட் அம்பிகா மேமுக்கு போக முடியல. அது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி போச்சு. ஸோ லாகின் பண்ணிட்டாங்க. ஹாஃப் டே எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு மார்னிங்ல தான் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது. அப்போ பாக்குறேன் அந்த மெசேஜ் அப்படியே ஆக்சிஸ் இந்தியா தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிஸ் இந்தியா பத்தின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். சோ பாத்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு, ஆமா இதுலதான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன், ஆனா நான் எங்க மச்சானுக்கு கீழே ஜாயின் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்பதான் உங்க மச்சான் தான் எனக்கு இதை அனுப்பி விட்டாரு, உங்க மச்சான் இதுல ஐடி போட்டிருக்காப்ல, நீ உங்க மச்சானுக்கு கீழே தான் சேர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன், நான் இப்போ உங்க மச்சான் எடுத்து பண்றாரான்னு எனக்கு தெரியல, நானும் அதுக்கடுத்து ஒண்ணு இதுங்கள அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்க மச்சானுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். ஆமா நானும் இதுல சேர்ந்தேன், நான் வந்து இதுல வந்து மளிகை பொருள் கிட்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி வடகரை டீம்ல வடகரையில ஒரு பொண்ணுக்கு கீழே நான் ஜாயின் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணு பேரு சபினா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு. இல்ல வேண்டாம், அது வந்து ஆள் சேர்த்து சொல்றாங்க, ஆள் சேர்த்துட்டு நம்ம அது மூலமா ஒரு ஆள்கிட்ட துட்ட புடுங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மூலமா நமக்கு கமிஷன் வரும், அது சரியா தெரியல, அது என்னத்துக்கு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு நமக்கு பையா காசு தருவாங்க, இது எனக்கு நல்லதா தெரியலன்னு அப்படி இது பண்ணி விட்டுட்டாங்க. இது நீனும் பண்ணாத, நீ விட்டுரு, எத்தனை ஐடி போட்டிருக்க அப்படின்னாங்க. ஒரு ஐடி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அதை அப்படியே சொல்லல. சரி அதுக்கப்புறம் அம்பிகா மேம்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி, மேம் இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு நீங்க வந்து ஒரு ஐடியிலே போடுங்க, இந்த மாதிரி ஃபேமிலியில வந்து ரிஜெக்ஷன் இருக்கு, என் ஹஸ்பண்டுமே தேவையில்லாம இதெல்லாம் நீ பண்ணாதமா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இருங்கக்கா உங்களுக்கு லாகின் பண்ணிட்டோம், நீங்க அமௌண்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டீங்கல்ல எட்டடிக்கு, சரி ஓகே, எல்லா தெளிவும் கேட்டுதான் நீங்க பண்றேன், நீங்க அமௌண்ட் அனுப்புறேன்னு சொன்னதுனால நான் லாகின் நான் பண்ணி வச்சுட்டேன், நீங்க உங்களுக்கு ஹாஃப் டே எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி என்ன பண்ணேன்னு தெரியல, சரி ஓகே நம்ம வந்து நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம், பண்றோம்னு சொல்லி கொடுத்ததுனால நம்மளை நம்பி அந்த பொண்ணுமே வந்து அப்ப பிரெக்னெண்டா இருந்தாங்க அம்பிகா மேமே. சோ நம்மளை நம்பி அந்த பொண்ணுமே லாகின் பண்ணிட்டாங்களே, சோ அது ஏமாத்தக்கூடாது, ஒரு குழந்தை உண்டாயிருக்க பொண்ணு வந்து ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, சரி நம்ம இது வந்து இந்த காசு வந்தா வருது வராட்டி போகுது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து யாரையுமே வந்து வாக்குறுதி கொடுத்த வாக்குக்கு மீறக்கூடாது, பண்ணிதான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்க நம்ம வந்து பேங்க்குனாலும் போய் வந்து மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க. தேவையில்லாம உனக்கு இது தேவையா, வேண்டான்னு சொல்லி முடியுது வைக்கப்ப எங்க மச்சான கூட கூப்பிட்டு இந்த பாலசார்ட்ட பேசுறதுக்கு வாங்கலன்னு இருக்கு, அதெல்லாம் நான் இப்படி வர முடியும். அப்புறம் ஏன் ஹஸ்பண்ட் நாங்க நீங்க கேளுங்களேன் என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஜென்ஸ்ட பேசியிருக்கோம்னா ஒர்க் ரிலேட்டடா பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் வந்து மொபைல் மூலமா அதர் காஸ்ட்ல நம்ம வந்து பேசுறது இல்லையா, அப்படிங்கும் போது படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ஸா பசங்களா இருந்தாலுமே அவங்கள்ட்டயுமே வந்து ரொம்ப பேசுனது நமக்கு கிடையாது. 10th வரைக்கும் படிக்கும் போது பசங்க கூடயும் சேர்ந்து தான் படிச்சது. 11th 12th மட்டும் படிக்கும் போது மட்டும்தான் லேடிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணி படிச்சது. ஸோ செஷன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துல கட் ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து உள்ள வந்துக்கலாம். எனக்கு இது காமிக்குது கட் ஆகுற மாதிரி. ஓகேவா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா நானுமே சரி பசங்க கூட பேசணும், சரி ஒர்க் ரிலேட்டடா தானே பேசணும்னு சொல்லிட்டு தைரியமா பேசினேன். அப்பதான் பாலா சாருமே கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க, கண்டிப்பா பண்ண முடியும் மேம். 4 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்திருக்கேன்னா என்னோட கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு இதுதான், அங்கீகாரம் தான். நானுமே பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாத்தியம் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா நம்மளுடைய உழைப்புக்கு ஏத்த வருமானம் கண்டிப்பா இதுல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல், உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது விஷயத்தையும் கொடுத்தாங்க. அப்ப கண்டிப்பா வந்துடாமா சார் அப்படின்னு சொல்லி, அப்ப இன்ஷா அல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க 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 சொன்ன வார்த்தை, நீங்க மாஷா அல்லா நல்லா வருவீங்க மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பரவாயில்லையே நல்லா பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவேன், என்னதான் நடக்கும் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த காசு வந்தா வருது பாத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹள்ளி வெள்ளி அப்படிங்கிற மாதிரிதான் நான் வந்து ஒரு நியத்து வச்சு, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏதோ என் மனசுக்குள்ள வந்து சில விஷயங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நான் வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷயங்கள் நான் பண்ணாம இருப்பேன், அது நல்லதாவே இருக்கும். சில விஷயங்கள் வந்து இது பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு சொல்லலையா,
அப்ப என் மனசுக்குள்ளேயே தோணுச்சு ஆக்சிஸ் இந்தியால பண்ணலாம் 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 அப்படிங்கிற மாதிரி. சோ ஏதோ எனக்குள்ள அதை பண்ணணும் அப்படிங்கிற கூடிய ஒரு உள்ளுணர்வு, ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து பண்ண வச்சுச்சு. நானுமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணேன். மனசாருக்கா வந்து பேங்க்ல போய் வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து அனுப்பி விட்டேன். அங்க இருந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுவிட்டேன். சாருக்கு கால் பண்ணப்ப அவங்க எடுக்கல. ஆனா மெசேஜை பார்த்துட்டு ஓகே அமௌண்ட் ரிசீவ் மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு திருப்தியும் வந்துச்சு. ஏன்னா அமௌண்ட் அனுப்பிவிட்டு அது வேற என்னடா குட்டப்பட்டு அப்புறம் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அம்பிகா மேம் உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் கொடுத்து எனக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே கத்து கொடுத்தாங்க. நான் ஐடி போட்டு வந்ததுக்கு அப்புறமே அவங்கள வந்து சும்மா விடல. எல்லா ட்ரைனிங்குமே வந்து நான் வரலனாலுமே மேம் வந்து என்னை கால் பண்ணி வர உள்ள வந்து அட்டன் பண்ண வைக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டு அவங்க செஷன் நடத்தும் போதெல்லாம் நல்லா கவனிப்பேன். கவனிச்சுட்டு ஜூம்ல நான் எதுவுமே பேச மாட்டேன். மேம்க்கு கால் பண்ணி நான் பேசுவேன். இந்த மாதிரி வந்து இன்விடேஷன் செஷன்ல இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. எம்எல்எம் ஆல் செக்டர் பிசினஸ் இதுல வந்து அமௌண்ட் வாங்கணும் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுதானே நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் எல்லாம் கேட்டேன். அப்ப அவங்க எனக்கு கிளாரிஃபை பண்ணாங்க. கரெக்ட் தான் அக்கா, இன்விடேஷன்லயே நீங்க அதை கொடுக்க கூடாது. அது வந்து இன்விடேஷன் மட்டும்தான், ஃபுல் பிளான் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரில. ஏன்னா நம்ம வந்து நானே நினைச்சிட்டு என்னடா, ஏன்னா நம்மளா நினைக்க கூடாது இப்பெல்லாம் கொடுக்க கூடாது பொய் சொல்றாங்கன்னு நினைச்சு நானே நினைச்சிருந்தோம்னா அன்னைக்கு நான் போயிருப்பேன். என்னுடைய நெகட்டிவ் எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட அப்ளினர்கிட்ட நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், புலம்புனேன். அப்ப என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் தப்பா புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது வந்து இதுக்கான லிமிட்ல இருக்கும் போதுதான் இது பேசக்கூடாது. இதுக்கு அடுத்து நாங்க அதை பேசி புரிய வைப்போங்கும் போது ரொம்ப தெளிவா அந்த டவுட் கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிவி ஆட் ஆகிற விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஒவ்வொரு வீக் எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுது எல்லாத்தையுமே வந்து அப்படியே மைன்யூட்டா நல்லா கவனிப்போம். ஸோ வந்து ஒரு எஜுகேஷன் லெவல்ல நமக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அதுல ஒரு தெளிவான ஒரு இல்மு இருந்ததுனால, நாலேஜ் இருந்ததுனால அதுவுமே டக்குன்னு விளங்கிக்கிட்டேன். ஸோ பார்த்துட்டு அதையுமே பார்த்து அது போயிட்டு அந்த ரெஃபரல் பார்க்கறது, நமக்கு கீழே எவ்வளவு கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு, எவ்வளவு பிவி ஆட் ஆயிருக்கு, இந்த வீக் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா A to Z நான் பக்காவா வந்து பார்த்து அதையுமே வந்து ஒரு 2 டவுட் இருந்துச்சு. அதையுமே மேம்கிட்ட கேட்டு மேம் தெளிவா கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ 1500 இன்கம் நமக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வீக் 1500 இன்கம் கிடைச்சதுமே ரொம்ப ஹாப்பி. அப்படி இருந்துமே நான் வந்து என்னடா 1800 இன்கம், நம்ம 28,000 கட்டியிருக்கோம். ஸோ நம்ம அப்ப வந்து கூப்பன் கீட்ல வந்தோம் இல்லையா, 28,000 இன்கம்க்கு 1500 வந்துருச்சு. மீதி துட்டை என்னைக்கு எடுக்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு. சரி இருந்தாலும் இதை வந்து ரெஃபரல் கொடுக்க சொல்றாங்களே, யார்கிட்ட நம்ம இது பண்ண. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை கொடுங்க, ஃபேமிலி மெம்பர் முதல்ல கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங்கே சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க உங்க சிஸ்டர்ஸ், உங்க கூட பிறந்த பிரதர்ஸ், இந்த மாதிரி உங்க க்ளோஸ் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா கொடுங்கக்காங்கவும். சரி நான் வந்து அப்பதான் வந்து வெள்ளத்துக்கு வந்து புள்ளிவங்களும் மேரேஜ் ஆச்சு, வெள்ளத்துக்கு வரவும் இப்போ என் தங்கச்சிக்கு தான் நான் சொல்றேன். தங்கச்சிக்கு சொல்லவும் 1500 வந்துருச்சாக்கா. அப்ப நான் சேருவேன், நான் நீ என்ன செஞ்சாலும் தெளிவா தான் சேருவேன், உன்னை நம்பி எதெல்லாம் சேரலாம் அப்படின்னு சொல்லி சேரதுக்கு ஓகே. அமௌண்ட் எல்லாம் நான் ரெடி பண்றேன், ஹஸ்பண்ட் சொல்றேன், அம்மாட்ட சொல்றேன், ரெடி பண்ணி தாரேன்க்கா. ஏதோ வீட்டுல இருந்துட்டு நமக்கு ஒரு வருமான வாய்ப்பு தானே. பாப்பா எல்லாம் வச்சுக்கிட்டு, அப்பா என் தங்கச்சிக்கும் பாத்தீங்கன்னா கை குழந்தையெல்லாம் வச்சுட்டு நானுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ அப்ப டெய்லரிங் நல்லா வந்து தப்பா நைட்டி எல்லாம் தச்சு கொடுக்கறதுக்கு போவாங்க. சோ பார்க்கும் போது அவச்சு நான் ஜாயின் பண்றேன், என்னை நம்பி நான் பண்ண ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்க அம்மாவும். அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட என்ன சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு. அது பிறகு சரி என்னம்மா ஏதோ ஏமாந்துராம இருந்தா சரிதான், சரி எதுனாலும் தெளிவா பண்ணுங்க, நம்பிக்கையா பண்ணுங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அது பிறகு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி ஃபர்ஸ்டா சேர்ந்தது பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சிஸ்டர் தான். 8 ஐடியுமே வந்து நான் 8 ஐடி போட்டுருக்கேன்னு சொல்லவும் 8 ஐடிக்கான அமௌண்ட்டுமே ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. அனுப்பி 8 ஐடியும் அவங்களுக்கு லாகின் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா QSA முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க அம்பிகா மேம், இன்னொரு சைடு எப்படியாவது அக்கா நீங்க வந்த ஃபர்ஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா உங்களை நம்பி உங்க சிஸ்டர் வந்துட்டாங்கக்கா, இன்னொரு சைடு நீங்க எப்படியாவது வந்து கொண்டு வாங்க, கொண்டு வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க மேம் வந்து எனக்கு வந்து சொல்றாங்க. ஐயோ இதுக்கு நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கவும். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிஸ்டர் ஜாயின் பண்ணி விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு சித்தப்பா பையன், எனக்கு சித்தப்பா பையன் தான் வேணும். ஸோ அவன்கிட்ட இதை பத்தி பேசவும் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்ப அவனுமே வந்து ஒரு ஐடி போடுறேன், நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவு அமௌண்ட்ல என்னால எடுக்க முடியாது, ரெடி பண்ண முடியாதுன்னு ஒரு ஐடிக்கு வந்துட்டு அப்புறம் மல்டிபிள் கணக்கு கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக் பண்றேன் பாக்குறேன் டைம் கேட்டான். இப்ப அம்பிகா மேம் தான் அந்த பையன்கிட்ட பேசி உனக்கு புரிதல் கொடுத்து உன்னை காசை பிடிங்கி வீணாக்கலாம் ஆக்கல அப்படிங்கிற மாதிரி. நான் கூட சரி விட்டுருங்க மேம் பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம், இல்ல அவன் பையன் பண்ணும் போது பாத்துக்கலாம், எனக்காண்டி யாருமே இவ்வளவு வந்து போர்ஸ் பண்ண வேண்டாம், எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேசினேன். அப்புறம் தான் இல்லக்கா இது ஒரு அச்சீவ்மெண்ட், உங்களுக்கு தெரியாது, இது வந்து ஒரே வாரத்துல ஒரு எப்படின்னா அந்த பக்கம் வரதான் போகுது, நீங்க இன்கம் எடுக்கிறது உண்மைதான்,
ஆனா என்ன அதை நம்புறீங்க, பட் இந்த வாரமே அதை முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஏதோ எனக்கு புரியல, அப்ப நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ட்டு நான் அமைதியா இருந்தேன். எனக்கு பதிலா அவங்க தான் பேசி கொடுத்து என் தம்பிட்டையுமே பேசி புரிய வச்சு அவன் அந்த பக்கமா போட்டு ஓரளவுக்கு அச்சீவ்மெண்ட்டையும் முடிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த வாரமே பாத்தீங்கன்னா QSA முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெகனைசேஷன் எனக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த வீக்குமே பாத்தீங்கன்னா 4800 ரூபாய்ங்கிற இன்கம் எனக்குமே வந்துச்சு. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பரவாயில்லையே, அப்போ நான் ஜூம் மீட்டிங்ல நானும் பேசினேன். ஸோ பாப்பா இப்படிதான் அச்சீவ்மெண்ட் முடிச்சு நம்ம கீழே இருக்கிறவங்கள பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் கிடைச்சு அப்பதான் பேசிட்டு அப்ப அதுக்குமே என்னோட அப்ளைனர் என்னை பாராட்டினாங்க. பரவாயில்லக்கா, நீங்க நல்லா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஸோ ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அது என்னோட சிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்பி ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க ஓரளவுக்கு அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒர்க் பண்ண இடத்துல எல்லாம் இதை கொடுத்து சூப்பரா அவங்களுக்கு கீழே டீம் நல்லா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட இந்த வாய்ப்பை பத்தி கொடுக்குறேன், இதை பத்தி பேசுறேன், எல்லாம் கேக்குறாங்க. பட் பாத்தீங்கன்னா என்னையே நெகட்டிவ் ஆக்கி விடுறாங்க, என்னைய ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படிங்கும் போது என்ன பண்ணேன்னு தெரியல. நிறைய நிறைய கனெக்ட் பண்ண கூட கொஞ்சம் ஒரு நம்பிக்கையும் வருது, ஒரு பயம் வருது. ஏன்டா நம்ம சேர்ந்ததோட நிப்பாட்டுறது இல்லாம நம்ம தங்கச்சி வேற சேர்த்து விட்டுருக்கோம், அந்த பிள்ளை வேற நிறைய வேற சேர்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னா ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறம் அம்பிகா மேம்கிட்டே பேசுவேன் ஒவ்வொரு தடவையும். எல்லாரும் மீட்டிங் மட்டும் கண்டிப்பா உண்மையிலே மீட்டிங் வந்தா இதனுடைய புரிதல் கண்டிப்பா நம்ம அப்ளைனர் எம்பேர் ஃபீனிக்ஸ் இல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் நம்மளுக்கு புரிய வச்சிருப்பாங்க. நம்மளோட அப்ளைனர் நமக்கு பிசினஸ் சொல்றது நமக்கு அது அலட்சியமா எடுத்துக்கிடுவோம். மத்த லீடர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம கவனிப்போம். ஓகேவா? சோ கவனிக்கும் போது இந்த ட்ரைனிங் நமக்கு சூப்பரான ஒரு புரிதல் கொடுக்கும். ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா புரிதல் கொடுத்தது எனக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சது. நான் இந்த ஒரு ட்ரைனிங்கை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணதனுடைய ஒரு இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த டிராவல் பண்றதுக்கு, டிராவல்ல இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸோ நீங்களுமே பாத்தீங்க அப்படின்னா யாருமே மீட்டிங் மிஸ் பண்ணாம கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் அதை நான் ஷேர் பண்றேன். ஏமா எடுத்துக்கலாமா?